கடவுள் நமக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கையை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல காலம் முழுவதும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நாம் நல்ல உடை உடுப்பதற்கும் நல்ல உணவு உண்பதற்கும் நல்ல ஓய்வு எடுப்பதற்கும் கடவுள் அடிப்படை வசதிகளை செய்து தந்திருக்கிறார். ஆனால் ஆப்பிரிக்க தேசத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்குற இந்த வீடு ஒரு கூரை வீடு மாதிரி அங்கங்கே ஒரு வீடாக இருக்கும். வசதிகள் இல்லாமல் நம்ம தலையை அப்படியே ரொம்ப பணிஞ்சு வணங்கி குனிஞ்சு உள்ளே போனால் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். ஒரு மனிதர் உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சிறிய இடத்துல ஒரு குடும்பமே சேர்ந்து வாழ்வாங்க. வசதி இல்லை, ஆனால் இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நினச்சி அவங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வருவதை பார்த்தா நம்மளுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுள் கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்கிறேன். காட் பிளஸ்.